வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்தார். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, இன்னொன்னு TMK. தாவேகாவுக்கு கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி திமுக தான் என விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்றும் தாவேகாவுடன் கிடையாது என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் பயப்பட வேண்டும். ஏனால் எங்கள் எதிரிகள் சிதறி நிற்கிறார்கள். அதனால விஜய் எங்களுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அவர் கொஞ்சம் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார். எங்களுக்கு எதிரான வாக்குகளில் அப்படி பார்த்தால் இப்பொழுது ஏற்கனவே எங்களுடைய எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த கட்சிகள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் குறைய போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி என தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026ல சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியாமல் அறியாமையில் விஜய் பேசுகிறார் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தாவேக மாநாட்டில் விஜய் உரையாற்றியதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது, தமிழர்கள் ஒட்டுவார்களா என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று விஜய் கூறிய கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்லை, தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும். தாவேக மாநாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆகியோரை தாவேக தலைவர் விஜய் புகழ்ந்து பேசினார். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜயின் கருத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் ஃபுல்லா ஒரே கட்சி கிட்ட போகுது.
இப்போ ஆட்சி கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமாக போய் பேசலாம். இது சரியில்லை, இந்த துறை சரியில்லைங்க, இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும். அதனால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர் தாம்தான் என விஜய் தெரிவித்தார். தனது முகத்திற்காக தாவேக்காவுக்கு வாக்களியுங்கள் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் பெற்றோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் மேடையில் இருந்த தந்தை S.A. சந்திரசேகர் தாய் ஷோபாவை விஜய் ஆற தழுவி மகிழ்ந்தார். அப்போது தாயார் ஷோபா விஜய்க்கு அன்பு முத்தம் கொடுத்தார். பின்னர் இருவரிடமும் வாழ்த்து பெற்ற விஜய் அவர்களை நாற்காலியில் அமர வைத்தார். மதுரையில் தாவேக்கா தொண்டர்களை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 2 இளைஞர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். சென்னை ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த 33 வயது பிரபாகரன் மதுரை சக்கிமங்கலம் அருகே வாகனத்தில் இருந்து இறங்கிய போது வெயில் காரணமாக மயக்கமடைந்தார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த ரித்திக் ரோஷனுக்கு மாநாட்டு திடலில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் ஊர் திரும்பும் வழியில் மயக்கமடைந்தார். சமயநல்லூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்தபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். தாவேக்கா மாநாட்டில் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தாவேக்கா மாநாடு நடைபெற்ற மதுரையில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதனால் மாநாட்டில் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்களுக்கு மாநாடு மருத்துவ முகாம்களிலும் ஆம்புலன்ஸ்களில் அழைத்துச் சென்று மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை தாவேக்கா மாநாட்டிற்கு வந்த வாகனங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றன. பாரபத்தி பகுதியில் இருந்து மதுரை வடையங்குளம் ரவுண்டானா வரை வேன், பஸ், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் கடுகு பார்வை காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. நாட்டை ஜனநாயக பாதையில் இருந்து திசை திருப்புவதற்காக பதவி நீக்க மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானின் 6 நூல்களை வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இயங்கி வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் தொடர்பான பட்டய படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இவற்றில் சேர ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. tnau.ucanapply.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வரும் அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு வருகிறார். திருநெல்வேலியில் உள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அமித்ஷா பேசுகிறார்.